நேற்றைய தினம் திறக்கப்பட்ட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஆனது இன்றைய தினம் பூட்டப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்ல, இந்திய நாட்டு கொடியோடு வந்த 2 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும், ஈரான் நாட்டு தூதுவருடன் நியூ டெல்லியில இந்தியா சந்திச்சு கதைச்சிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகிருக்கின்றன. என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா, அதாவது நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஈரான் சொல்லியிருந்தாங்க. நாங்க முற்றுமுழுதாக எந்த விதமான நிபந்தனையும் இல்லை, எந்த நாட்டு கப்பலும் அந்த பாதையை பாவிக்கலாம், அந்த பாதையூடாக எந்த நாட்டு கப்பலும் போய் வரலாம்னு சொல்லி ஈரான் சொல்லியிருந்தாங்க நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தோம்னு சொன்னா, அந்த பாதை ஊடாக வந்த 2 கப்பல்கள், அந்த 2 கப்பலும் இந்திய நாட்டு கொடியோட வந்திருக்குது. இந்திய நாட்டுக்கு எண்ணெய் கொண்டு வந்த கப்பல் உண்டு, மற்ற கப்பல் சொன்னா ஒரு சரக்கு காகோ ஷிப். 2 கப்பலையும் பார்த்தோம்னு சொன்னா ஓமான் நாட்டு கடற்கரை கிட்ட வச்சு சுட்டுருக்குறாங்க. யாரு சுட்டுருக்காங்கன்னு சொன்னா ஈரான் நாட்டு ராணுவம் சுட்டுருக்காங்க. இந்த விடயம் தொடர்பாக தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, இந்தியா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற ஈரான் நாட்டு தூதுவரை கூப்பிட்டு நியூ டெல்லியில வச்சு தங்களோட பிரச்சனையை சொல்லியிருக்காங்க. அதாவது இதற்கு முன்னம் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஊடாக இந்தியாவினுடைய கப்பல்கள் ஈரான் பாதுகாப்பு வழங்கி இந்தியாவுடைய கப்பலை அந்த பாதை ஊடாக அனுப்பி வச்சிருக்காங்க. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இந்திய நாட்டு கொடியோட வந்த 2 கப்பல்களை ஈரான் சுட்டிருக்கிறாங்க. இது தொடர்பாக நீங்க எங்கட பிரச்சனையை ஈரானுக்கு தெரியப்படுத்துங்க, ஈரானுக்கு எங்க பிரச்சனையை சொல்லுங்கன்னு சொல்லி ஈரான் நாட்டு தூதுவரோட இந்தியா நியூ டெல்லியில வச்சு கதைச்சிருக்காங்க. சரி, இப்ப ட்ரம்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சாலே ட்ரம்ப் தான் இந்த பிரச்சனையை முடிய விடாம வச்சிருக்கிற ஆளுமஞ்சான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ட்ரம்ப் தான். ட்ரம்ப் இந்த பிரச்சனை தொடர்பாக தற்போது என்ன சொல்லிருக்குன்னு சொன்னா, அதாவது நேற்றைய தினம் திறக்கப்பட்ட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் இன்றைய தினம் ஈரான் திரும்ப பூட்டிருக்காங்க. பூட்டினதுக்கு ஈரான் தரப்புல ஒரு காரணம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முதல்ல ட்ரம்ப் என்ன சொல்லிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பாதையை காட்டி எங்களை நீங்க மிரட்ட முடியாது, எங்களை நீங்க பயமுறுத்த முடியாதுன்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. சரி, இப்ப ஏன் இந்த ஈரான் இந்த பாதையை திரும்ப பூட்டியிருக்காங்கன்னு சொன்னா, தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா சீஸ்ஃபயர், அதாவது சமாதான ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது 2 வாரத்துக்கு சமாதான ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு இடையில. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா அந்த சமாதான ஒப்பந்தம் எப்ப முடியுதுன்னு சொன்னா வருகின்ற 22ஆம் தேதி இந்த சமாதான ஒப்பந்தம் முடியுது. அதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு பேச்சுவார்த்தை நடைபெறலாம், அதுவும் பாகிஸ்தான்ல நடைபெறலாம்னு சொல்லி ஒரு கருத்து வந்திருக்குது, ஒரு செய்தி வந்திருக்குது. ஆனா அது எத்தனாம் தேதி நடைபெறும் என்ற விஷயம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. சரி, இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த 22ஆம் தேதி இந்த சீஸ்ஃபயரான முடிகிற நிலைமையில இருக்குது. ஆனா இருந்த பொழுது பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, இந்த சீஸ்ஃபயர் காலத்துல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஈரான் நாட்டு துறைமுகங்களுக்கு போகின்ற கப்பல்கள், ஈரான் நாட்டு துறைமுகத்திலிருந்து வருகின்ற கப்பல்கள் எல்லாத்துக்கும் தடை விதிச்சாங்க. ஏன் இதை செஞ்சாங்கன்னு சொன்னா, இப்ப ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஈரான் நேற்றைய தினம் தான் திறந்தாங்க. அதுக்கு முதல்ல எல்லாம் ஈரான் பூட்டி வச்சுட்டாங்க. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை பூட்டி வச்சிருந்ததால பார்த்தோம்னு சொன்னா, ஈரான் என்ன செஞ்சாங்க, பூட்டி வச்சுட்டு தங்களுடைய துறைமுகங்கள்ல இருந்து எண்ணெய் கப்பல்களை அனுப்பி கொண்டிருந்தாங்க. இதுக்கு சீனா போன்ற நாடுகளுக்கு தங்களுடைய துறைமுகத்தில இருந்து எண்ணெய் கப்பலை அனுப்பி கொண்டிருந்தாங்க. இதனால பார்த்தோம்னு சொன்னா ஈரான் பல கோடி ரூபாய் வருமானத்தை பெற்றுக் கொண்டிருந்தாங்க இந்த சண்டை டைம்ல கூட. இது அமெரிக்காவுக்கு பொறுக்கல. அதனாலதான் பார்த்தோம்னு சொன்னா இப்ப ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஊடாக எண்ணெய் கப்பல்களை விடாம நீங்க உங்களோட துறைமுகத்தில் இருந்து கொண்டு எண்ணெய் கப்பலை விட்டு உங்களோட நாடு அதிக அளவிலான லாபங்களை அதிக அளவிலான காசை சம்பாதிக்கிறீங்கன்றதால அமெரிக்கா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஈரான் நாட்டு துறைமுகத்துக்கு கப்பல்கள் வாரதோ அல்லது ஈரான் நாட்டு துறைமுகத்துல இருந்து கப்பல்கள் போறதை முற்றுமுழுதாக தடை விதிச்சாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் ஈரான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா தற்பொழுது மீண்டும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை பூட்டியிருக்கிறாங்க. அதாவது ஈரான் நாட்டு துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் போறதுக்கு அமெரிக்கா தடை விதிச்சது இந்த சமாதான ஒப்பந்தத்தை மீறுகின்ற ஒரு செயலாக தாங்க பார்ப்பதாக தற்பொழுது ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த போரானது முற்றுமுழுதாக முடியும் வரைக்கும் நாங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் முழு கண்ட்ரோல்ல வச்சிருக்க போறோம்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா உலக வர்த்தகத்துல 20 விதமான எண்ணெய் கப்பல்கள் போக்குவரத்து செய்யற ஒரு பாதை தான் இந்த கப்பல். ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள் இந்த பாதை ஊடாக பயணம் செய்கின்றன. ஏற்கனவே இந்த பாதை திறந்து பூட்டி இந்த பாதை ஊடாக போன கப்பல் மீது தாக்குதல் நடத்தி உலக சந்தையில பார்த்தோம்னு சொன்னா எண்ணெயின் விலை பெரிய அளவிலாக உயர்ந்தது. தற்பொழுது சமாதான காலத்துல பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் குறைஞ்சது, உயர்ந்த விலை கொஞ்சம் குறைஞ்சது. தற்பொழுது மீண்டும் இந்த பாதையானது பூட்டப்பட்டிருக்குது. இந்த பாதையூடாக 2 கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அமெரிக்கா தரப்புல திரும்பவும் பார்த்தோம்னு சொன்னா ஈரானுக்கு எதிரான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இதனால பார்த்தோம்னு சொன்னா மீண்டும் உலக சந்தையில எண்ணெய்க்கான விலைகள் உயர்வதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றன. இதனால பார்த்தோம்னு சொன்னா மீண்டும் இலங்கை, பங்களாதேஷ் போன்ற சிறிய நாடுகளுக்கு பெரிய அளவிலான விலை ஏற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா தரப்புல தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய என்னன்னு சொன்னா ஈரானினுடைய கடற்படை முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அமெரிக்கா தரப்புல சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ஈரான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நாங்க முழு கட்டுப்பாட்டுல வச்சிருப்போம்,
ஈரானினுடைய துறைமுகங்களுக்கு அமெரிக்கா விதித்த கடல் தடையினை வந்து நீக்க வேண்டும். அப்படி நீக்க மறுத்ததால தான் தற்பொழுது நாங்க வந்து திரும்பவும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து பூட்டி வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, எங்களுடைய எதிரிகளுக்கு வந்து கடும் தோல்வியை வந்து நாங்க கொடுப்போம்னு சொல்லி ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி அமெரிக்கா வந்து ஈரானினுடைய கடற்படையை வந்து முற்றுமுழுதாக அழித்திருக்கிறோம்னு சொல்லியிருக்கு. இதே நேரம் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, எங்களுடைய எதிரிகளுக்கு வந்து கடும் தோல்வியை வந்து நாங்க கொடுப்போம். அது மட்டும் இல்ல, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து நாங்க பூட்டி தான் வச்சிருக்க போறோம். அமெரிக்கா ஈரானினுடைய துறைமுகங்களுக்கு விதித்திருக்கின்ற கடல் தடையினை வந்து எடுக்கும் வரைக்கும் நாங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வந்து பூட்டித்தான் வச்சிருக்க போறோம்னு சொல்லி ஈரான் தரப்புல வந்து தற்பொழுது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஈரான் வந்து தற்பொழுது புதியதொரு விதியினை வந்து புதுசா ஒரு ரூல்ஸை வந்து போட்டிருக்காங்க. என்ன ரூல்ஸ்ன்னு சொன்னா, இந்த பாதை ஊடாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஊடாக கப்பல்கள் கடந்து செல்றதுக்கு ஈரானுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த கட்டணமானது பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் செலவுகளின் பேர்ல வந்து வசூலிக்கப்படும் சொல்லி ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பாதை ஊடாக கப்பல்கள் செல்ல வேண்டும் சொன்னால் ஈரான் ராணுவத்தின் அனுமதியினை வந்து பெற வேண்டும் சொல்லி ஈரான் வந்து புதுசா வந்து இந்த இதுவரைக்கும் இந்த சண்டையில போடாத ஒரு புது ரூல்ஸை வந்து ஈரான் வந்து தற்போது போட்டிருக்கிறது வந்து அமெரிக்காவுக்கு மேலும் நெருக்கடியை வந்து கொடுத்திருக்கின்றது. வருகின்ற 22ஆம் தேதி இந்த அமெரிக்கா ஈரான் சீஸ்ஃபயர் ஆனது முடிய போகின்றது. அது முடிந்த பிறகு மீண்டும் சமாதானம் ஏற்படுமா, அல்லது மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுமா, அல்லது மீண்டும் இந்த போர் தொடங்க போகின்றதா என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.